ஒரு பெரிய சிங்கம் ஒரு மரத்தடியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. திடீரென்று ஒரு சிறிய சுண்டெலி சிங்கத்தின் மூக்கு மீது ஏறி குதித்தது. சிங்கம் உடனே விழித்துக் கொண்டது. அது கோபத்துடன் உறுமியது. சிங்கம் சுண்டெலியை பிடித்து தனது பெரிய பாதத்தினடியில் வைத்தது. சுண்டெலி பயத்தில் நடுங்கி, "மன்னிக்கவும் அரசே" என்றது. அது மேலும் சொன்னது, "நான் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை." சுண்டெலி கெஞ்சியது, "இன்று என்னை விட்டுவிடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன்." சிங்கம் சத்தமாக சிரித்தது, "நீயா எனக்கு உதவுவது? ஒரு சிறிய சுண்டெலியா?" ஆனால் சுண்டெலியின் தைரியம் சிங்கத்திற்கு பிடித்திருந்தது. சிங்கம் தனது பாதத்தை மெதுவாக எடுத்தது. "சரி போ" என்றது. சுண்டெலி சிங்கம் கொடுத்த கருணைக்காக நன்றி சொல்லிவிட்டு ஓடியது. சுண்டெலி சிங்கம் கொடுத்த கருணைக்காக நன்றி சொல்லிவிட்டு ஓடியது. சில நாட்கள் கழித்து சிங்கம் காட்டில் வேட்டையாடச் சென்றது. அப்போது அது வேடர்கள் வைத்திருந்த ஒரு பலமான வலையில் சிக்கியது. சிங்கம் பலமாக உருமி வலையிலிருந்து வெளியேற முயற்சித்தது. அதன் பயங்கரமான உருமல் காடு முழுவதும் கேட்டது. அப்பொழுது சுண்டெலி சிங்கத்தின் உருமல் சத்தத்தை கேட்டது. அது உடனே, "ஊ, அது ராஜா சிங்கம், நான் அவருக்கு உதவ வேண்டும்" என்று நினைத்தது. சுண்டெலி ஓடிவந்து வலையில் சிக்கியிருந்த சிங்கத்தைக் கண்டது. சுண்டெலி பயப்படவில்லை. அது சிங்கத்தை பார்த்து, "கவலைப்படாதீர்கள் அரசே" என்றது. சிங்கம், "நீ என்ன செய்ய முடியும்? உன்னால் இந்த வலையை உடைக்க முடியுமா?" என்று கேட்டது. சுண்டெலி, "பாருங்கள்" என்று சொல்லிவிட்டு வேலையைத் தொடங்கியது. அதன் கூர்மையான பற்களால் ஒவ்வொரு சொல்லிவிட்டு வேலையைத் தொடங்கியது. அதன் கூர்மையான பற்களால் ஒவ்வொரு கயிறாகவும் வேகமாக கடித்தது. சிறிது நேரத்திலேயே பலமான கயிறுகள் துண்டு துண்டாக விழுந்தன. இறுதியாக சுண்டெலி சிங்கத்தை முழுவதுமாக விடுவித்தது. சிங்கம் சுண்டெலியின் உதவிக்கு தன் தலையை தாழ்த்தியது. "நன்றி, என் சிறிய நண்பனே, நீ உன் வார்த்தையை காப்பாற்றினாய்" என்றது சிங்கம். சுண்டெலி மகிழ்ச்சியுடன், "உதவி செய்வதுதான் உண்மையான பலம் அரசே" என்றது. அன்று முதல் சிங்கமும் சுண்டெலியும் நல்ல நண்பர்களாக இருந்தன. ஒரு சிறிய உதவி கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். யாருடைய உதவியையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. மாற்றத்தை ஏற்படுத்தும். யாருடைய உதவியையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது.